ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் டாப் 5 ஆக்ஷன் மூவி, அதுவும் ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. சொல்லப்போனால் 5 படமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சூப்பர் டாப் சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு நியூ சேனல் தான். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஒரு மூவியை பற்றி கேட்டலாம், ஆல் கேட்டகரி மூவிஸ். ஸோ அப்புறம் ஆக்டர் மூவிஸ், பெஸ்ட்டான ஆக்டர் மூவிஸ், இல்லை பெஸ்ட் ஆக்ட்ரஸ், டேரக்டர் மூவிஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சூப்பர் டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஏதாச்சும் புதுசாக வீடியோ போடும்போது டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடக்கும். ஸோ அதனால் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. நம்ம ஃபிஃப்த்து பிளேஷன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கதை நம்ம பார்த்துருவோமா? இந்த படத்தோட கதை என்னன்னா, யூகே பிரசிடென்ட் இருப்பார்ல, அவன் மேலே தாக்குதல் நடத்தப்படும். அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா சீக்ரெட் சர்வீஸ் நம்ம ஹீரோ தான் அதை பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் நினச்சிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்குது தான் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே படம் நல்லா தான் இருக்கும். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கூட டைம் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம 4th பிளேஸில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா சிக்காரியோ த டேல் ஆஃப் சொலாடோ. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்துருவோமா, ஒரு ஆள்கிட்ட வந்து ட்ரக்ஸில் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் நீங்கள் பாருங்கள், சில சீன் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி படம் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படம் தான் 4th பிளேஸில் இருக்குது. நம்ம 3rd பொசிஷனில் இருக்கிறதுனா கிளாடியேட்டர் 2000 ரிலீஸ் ஆனால் ஒரு தமிழ் டப்படு மூவி. இப்படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எப்போ நீ தேர்ட் கொடுப்ப அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி வீடியோ தான். ஸோ இந்த ஆக்ஷன் சீன்ஸ் வச்சு தான் எடுப்போம். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தளபதியாக இருப்பார். ஸோ அவர் தளபதியாக இருப்பார். ஸோ சாரி, கொஞ்சம் நான் திக்கி பேசுவேன், அதனால் மன்னிச்சிக்கோங்க. இந்த படத்தில் ஸ்டோரி நான் முதல்ல வந்து சொல்கிறேன். இந்த நம்ம ஹீரோட மனைவியும் குழந்தைகளும் கொண்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பழி வாங்குவார். அதான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இதுதான் 3rd பொசிஷனில் இருக்குது. நம்ம 2nd பொசிஷன் இருக்குது அப்படின்னா இந்த ரெட் ரெடிம்ஷன். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு ட்ரக்ஸ் டீலர் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பாங்க, அவங்களுடைய கேங்கும். நம்ம ஹீரோ இருக்கார்ல, இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களோட டீமும் பார்த்திங்கன்னா அவர் பிடிக்க போவாங்க. ஸோ ரெண்டு கேங்கும் மோதுவாங்க. ஸோ யார் ஜெயித்தாங்க, நம்ம கடைசி அந்த ட்ரக்ஸ் டீலர் பிடிச்சாங்களா இல்லையான்னு தான் படத்தோட ஸ்டோரி. படம் சூப்பரான இருக்கும். படம் மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு சூப்பர் ஆக்ஷன் மூவி. நான் பார்த்த வரைக்கும் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ படம் தமிழ் டாப் லெவலாக இருக்குது. நீங்கள் தமிழே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் என்ன படம் இருக்குன்னா எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ யாருன்னா தார் இருப்பார்ல, ஸோ அவர் தான் ஹீரோ. ஸோ இந்த படம் தமிழ்க்குள்ள அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரக்ஸ் டீலர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனை கழுத்து வச்சுக்கிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரை போய் காப்பாற்றுவார். அதான் படத்தோட மெயின் ஸ்டோரியே. இந்த படம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான படம் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ். அடுத்த வீடியோ என்ன போனால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் அட்வென்ச்சர் மூவி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.